வணக்கம் குட்டீஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுறேன். அது முடிஞ்சால் கேளுங்க, இல்லாட்டி கட் பண்ணிடுங்க. இப்போது இன்றைக்கி விஜய் சார் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இவர் திடீர்னு ஜெயிச்சாருன்னு சொல்லாதீங்க. இவர் 2011 வேலாயுதம் படம் வரும்போது ஜெயலலிதா ஏடிஎம்கே அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போது இவரோட படம் வரவிடாமல் தடுத்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அப்போவே இவர் 2011 வந்துட்டார் அரசியலுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய விஷன் கரெக்டாக இருந்துச்சு. போகக்கூடிய பாதை கரெக்டாக இருக்குது. நான் இப்படித்தான் போகணும், என்னோடய குறிக்கோள் இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போகிறாரு. நிறைய எதிர்ப்பு வந்துருக்கு. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து இப்போ 2026 என்னென்ன நடந்திருக்கு. இவருக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை. சரி, நம்மளோட தொழில் முடக்கிட்டாங்க, கடைசி ஆசையை முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கரூரில் 40 பேர் இறந்துட்டாங்க. அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே சுற்றின மனைவி அவங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி. அப்போனா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? ஈஸியானது கிடையாது. ஜெயிக்கணும்னா உங்களோட பாதையை கரெக்டாக வச்சுக்குங்க. உங்களோட விஷனை கரெக்டாக வச்சுக்குங்க. நான் இப்படி தான் போகணும்னு சொல்லி கரெக்டாக இருங்க. இதுக்கு என்ன இடையூறு வந்தாலும் மாறக்கூடாது, அதில் தான் போகணும். நம்மளோட வழியை, நம்மளோட குறிக்கோளை கரெக்டாக வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய கஷ்டம் வரும். அதை தாண்டி தான் வெற்றி கிடைக்கும். நன்றி.